Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா AL3391 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸ் உடைய லெக்சர் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 3ல நெக்ஸ்ட் டாபிக் கான்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ராப்ளம், அதாவது CSP தான் பார்க்க போகிறோம். கான்ஸ்டன்ட் ப்ரோக்ராமிங் ஆர் கான்ஸ்டன்ட் சால்விங் இஸ் அபவுட் ஃபைண்டிங் வேல்யூ ஃபார் வேரியபிள்ஸ். நம்ம கிட்ட இருக்க ஒரு வேரியபிள்ஸுக்கான வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறது தான் இந்த கான்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிஎஸ்பியில் மொத்தம் 3 இருக்கு: வேரியபிள், டொமைன், கான்ஸ்டன்ட். அதான் VDC அப்படின்னு சொல்வோம். வேரியபிள்ஸ் இருக்கும், டொமைன்ஸ் இருக்கும், கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும். இதுக்கான வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்றது தான் இந்த கான்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்றது. எக்ஸாம்பிள் கிராஸ்வேர்ட் பசில், கிரிப்ட் அரித்மெட்டிக் ப்ராப்ளம், மேப் கலரிங் ப்ராப்ளம் இதெல்லாம் பார்க்குறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இந்த கிரிப்ட் அரித்மெட்டிக் ப்ராப்ளம் தான். ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கான்ஸ்டன்ட் கொஸ்டின்னு சொல்லலாம். ஓகேவா? கிரிப்ட் அரித்மெட்டிக் ப்ராப்ளம் இஸ் அ டைப் ஆஃப் என்கிரிப்ஷன் ப்ராப்ளம் இன் விச் த ரிட்டன் மெசேஜ் இன் ஆல்பபெட்டிக் ஃபார்ம், அதாவது ரீடபிள் ஃபார்ம்ல இருக்க ஒரு டெக்ஸ்ட்டை நான் ரீடபிள் ஃபார்ம்ல மாத்துறதுக்கு பேர் தான் கிரிப்ட் அரித்மெட்டிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்வோம். அதாவது ரீடபிள் ஃபார்ம் பிளைன் டெக்ஸ்ட்டை ஒரு பிளைன் டெக்ஸ்ட்டை சைஃபர் டெக்ஸ்ட்டா மாத்துறது, இதுக்கு பேர் என்கிரிப்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்வோம். ஓகேவா? நமக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கிற ஒரு வேர்ட்ஸ் கேரக்டர்ஸ்ல இருக்கிறத நம்பர்ஸ்ல மாத்தினோம்னா நமக்கு புரியாத விதத்துல மாறிடும். இதை நம்ம கிரிப்ட் அரித்மெட்டிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்வோம். இதுக்கு சம் ரூல்ஸ் இருக்கு. என்ன ரூல்ஸ்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எவ்ரி கேரக்டர் மஸ்ட் ஹேவ் யூனிக் வேல்யூ. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு யூனிக் வேல்யூ இருக்கணும். சேம் வேல்யூ வந்து 2 கேரக்டருக்கு இருக்கக்கூடாது. டிஜிட் ஷுட் பி ஃப்ரம் 0 to 9 மட்டும்தான் நம்மளுடைய டிஜிட்ஸ் இருக்கணும். ஸ்டார்டிங் கேரக்டர் ஆஃப் நம்பர் வந்து எப்பவுமே 0வா இருக்கக்கூடாது. கிரிப்ட் அரித்மெட்டிக் ப்ராப்ளம் வில் ஹாவ் ஒன்லி ஒன் சொல்யூஷன் தான் இருக்கணும், டபுள் சொல்யூஷன்லாம் இருக்கக்கூடாது. அடிஷன் ஆஃப் நம்பர் வித் செல்ஃப் இஸ் ஆல்வேஸ் ஈவன். ஒரு நம்பர் ஆட் பண்றோம் அப்படின்னா எப்பவுமே வந்து ஈவன்ல தான் நமக்கு ஆன்சர் வரும். இன் கேஸ் ஆஃப் அடிஷன் ஆஃப் 2 numbers, if there is carry to next step, then carry can only be 1. ஓகேவா? இப்போ நான் 2 நம்பர் ஆட் பண்றேன், 9 + 1 ஆட் பண்றேன், 10ன்னு வருது. அப்போ என்னோட கேரி எப்பவுமே 1ஆ தான் கேரி ஆகணும், மற்ற எந்த நம்பர்ஸும் கேரி ஆகக்கூடாது. இதுதான் கான்ஸ்டன்ட் ப்ராப்ளமோடைய ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1 வந்து இது வந்து நமக்கு நார்மலாக கொடுத்துருக்க கொஸ்டின். 2 go இது ஈக்குவல் டு அவுட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 + கோவை நம்ம சேர்த்தோம்னா அவுட். இது நம்ம ஒரு ரீடபிள் ஃபார்மில் இருக்க டேட்டா. இது அன்ரீடபிள் ஃபார்மில் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அன்ரீடபிள் ஃபார்மில் மாற்றுறப்ப நம்மளுக்கு இதுக்குள்ள இருக்க வேரியபிள்ஸ் வந்து TOGU 4 வேரியபிள் இருக்குது. டொமைன்ஸ் வந்து 0லேருந்து 9 வரை எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 1 நான் பார்க்குறேன். 1 வந்து இந்த 0 வந்து இங்கே இருக்குது. 0 வந்து இங்கே இருக்குது அப்படின்னா இது கேரி ஆயிருக்குன்னு தானே அர்த்தம். இங்கே ஏதோ 2 நம்பரை நான் ஆட் பண்ணுறேன். அந்த 2 நம்பரை ஆட் பண்ணுறப்ப எனக்கு இங்கே ஒரு கேரி வருது. ஓகேவா? அப்போ இந்த கேரி எப்படி இருக்கணும்னு நான் ரூல்ஸில் சொல்லியிருக்கேன், 1ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 1, அப்போ ஓன்றது 1 நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் ஒரு பாக்ஸ் போட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ ஓ எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 1 போட்டுக்கலாம். இந்த 2 இடத்துலையும் 1 போட்டுக்கிட்டு 1 + 1 எனக்கு 2 ஆகிடும். அப்போ டீன்றது இங்கே 2ன்னு அடுத்த வேல்யூ கிடச்சிருச்சு. 2 போட்டுக்கிறேன். அப்போ இங்கே இருக்க டீயுமே 2. ஓகேவா? இங்கே கேரி எனக்கு 1 இருக்கணும், இங்கே 2 இருக்குது. இங்கே எதை ஆட் பண்ணால் ரிமைனிங் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து வேல்யூ கிடைக்கும் 1 அப்படின்னு பார்த்தோம்னா 8 + 2 10. அப்போ 0 இங்கே 1 இங்கேன்னு ஆல்ரெடி இருக்குது. அப்போ வந்து என்னென்னா G = 8. இந்த மாதிரி சிம்பிளாக போடலாம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே எழுதியிருக்கேன். ரொம்ப ரிப்பீட்டடாக நிறைய தடவை கேட்டிருக்க ஒரு டைரக்ட் கொஸ்டின் இந்த சென் பிளஸ் மோர், அதாவது சென் பிளஸ் மோர் ஈக்குவல் டு மணின்ற ப்ராப்ளம். ஓகேவா? இப்போ இந்த சம் எப்படி போடலாம்னு சொல்லி கொடுக்குறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ நான் முதல்ல எடுத்துக்கிறேன் சென் ப்ளஸ் மோர் ஈக்குவல் டு மணின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் சைடில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இது எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக இங்கே நம்பர்ஸ் போட ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். தென் வந்து நான் இன்னொரு பாக்ஸும் போட்டுக்கிறேன். எதுக்காக அப்படின்னா எனக்கு வந்து நம்பர்ஸும் வேர்ட்ஸும் மென்ஷன் பண்ணுறதுக்காக. ஓகேவா? முதல்ல எனக்கு என்னெல்லாம் வேர்ட் இருக்குன்னு பார்க்குறேன். முதல்ல சென்டுக்கு நான் எழுதிக்கிறேன். SCN டி இருக்குது. ஓகேவா? சென்ட் இருக்குது. ஸோ நான் சென்ட் வந்து முதல்ல நோட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மோர் இருக்குது. ஓகேவா? MO ஆல்ரெடி இருக்கா? இல்லை, நான் இன்னும் போடலை. ஸோ இங்கே நான் போட்டுக்கிறேன். O போடாமல் வச்சுருக்கேன். தென் R வந்து இன்னும் போடலை, R போட்டுக்கிறேன். E ஆல்ரெடி இருக்குது. M ஆல்ரெடி இருக்குது மணியில். தென் O இருக்குது. ஓகேவா? ஓவும் இருக்குது. N வந்து இருக்குன்னா N-ம் இருக்குது, E-யும் இருக்குது. Y மட்டும் இல்லை, நான் Y. ஓகேவா? இருக்க வேர்ட்ஸ் எல்லாமும் இங்கே நான் போட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு வேர்டாக கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இங்கே ப்ளஸ்
எஸ் கிட்ட ஒரு கேரி இருக்குது. ஸோ எம்ன்றது என்னவா இருக்குது, கேரியாக இருக்குது. நான் கேரியாக இருக்குன்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி 1ன்னு மென்ஷன் ஆகணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா, வேல்யூ வந்து 1. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எம்முக்கு வந்து 1 போட்டுக்கலாம். வேறு எங்கெல்லாம் இந்த வேர்டில் எம் இருக்கோ அங்கெல்லாமும் நம்ம 1 போட்டுக்கலாம். ஸோ நம்ம இங்கேயுமே நம்ம 1 போட்டுக்கலாம். ஓகேவா, இங்கேயுமே எம்முக்கு வந்து நம்ம 1 போட்டுக்க முடியும். ஸோ நான் இங்கேயுமே 1ன்னு எம்முக்கு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ எனக்கு எம் வந்து 1 ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்து கேரி இருக்குது, ஒரு விஷயம் தெரியுது. இங்கே எனக்கு எம்ன்றது கேரியாக இருக்குது. இங்கே கேரி இருக்குனாலே இங்கே டபுள் டிஜிட் நம்பர் வந்திருந்தால் மட்டும்தான் இங்கே கேரி வரும். அப்போ இங்கே ஏதோ 2 டிஜிட்டை ஆட் பண்ணுறப்ப எனக்கு இங்கே டபுள் டிஜிட் கிடைக்குது அப்படின்னா இங்கே 1 இருக்குது. 1ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு டபுள் டிஜிட் வரும் அப்படின்னா 1 + 9 = என்னவா இருக்குது, 10ஆக இருக்குது. ஸோ எனக்கு கேரி 1 வேல்யூ 1 கிடைக்கும். அப்போ நான் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா 9ன்னு மென்ஷன் பண்ணலாம். இந்த 9 எந்த வேர்டுக்கு எடுத்துக்கிறோம், எஸ்ஸுக்கு எடுத்துக்கிறோம். ஓகேவா, அப்போ எஸ் = இங்கே என்னவா மாறுது, 9ஆக மாறுது. ஸோ 9 போட்டுக்கிறேன். வேறு எங்கெல்லாம் எஸ் இருக்குன்னு பார்க்குறேன், வேறு எங்கேயும் இல்லை இது. அப்போ 9 + 1 எனக்கு 10. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 0. அப்போ எனக்கு ஓன்ற ஈக்குவல்ட்டில் என்ன எடுத்துக்கிறேன், 0ன்னு எடுத்துக்கிறேன். வேறு எங்கெல்லாம் ஓ இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் 0 வந்து மென்ஷன் பண்ணலாம். வேறு எங்கே எனக்கு ஓ இருக்குது, இங்கே இருக்குது, நான் 0 வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, வேறு அவ்வளோதான். இது செகண்ட் ஸ்டெப். இப்படி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஒவ்வொரு வேர்டாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் இந்த காலம்க்கு வந்துடுறேன். இந்த காலம் முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே 0 இருக்குது. ஸோ எனக்கு முதல்ல என்ன இருக்குது அப்படின்னா E+0. ஓகேவா, E+0 = என்ன இருக்குது. ஓகேவா, இப்போது இங்கே எனக்கு 2 பாசிபிள் இருக்குது. இங்கே கேரின்னு ஒரு விஷயம் மேலே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ எனக்கு 1ம் பாசிபிள், 0வும் பாசிபிள். ஓகேவா, இப்போ முதல்ல கேரி வந்து 0 எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. கேரி வந்து நான் 0ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா முதல்ல நான் செக் பண்ணுறேன். அப்போது கேரி 0 + E இருக்குது +0 = n. அப்போ 0 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா E = nன்னு வரும். நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் என்ன சொல்லியிருக்கோம், ஒரே வேல்யூ வந்து 2 வேல்யூக்கு வந்து அது வேரியபிளுக்கு வந்து இருக்கக்கூடாது. அப்போ எனக்கு இது பாசிபிள் கிடையாது. ஓகேவா, அப்போ நான் என்ன பண்ணணும், ஆப்வியஸ்லி 1 தான் என்னோட கேரியாக இருக்கணும். ஓகேவா, கேரி = 1ஆக இருக்கும். அப்போது 1 + E + 0 = n. அப்போது 1 + E = n. நம்ம ரைட்டு, இதுதானே நமக்கு வரும். 1 + E = nன்னு வரும். இதை நான் வந்து ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன், 1ன்னு ஃபார்ம் பண்ணிவிட்டேன். ஏன்னா அடுத்து நான் போடுறதுக்காக. ஓகே, அப்போ எனக்கு இது கிடைச்சிருச்சு, 1 + E கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்கே கேரி இருக்கணும் தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் கேரி 1ன்றதை இங்கே நான் போட்டு ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே கேரி 1 இருக்கப்போ தான் எனக்கு இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ நான் 1 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இருக்க காலம் எடுத்துக்கலாம். ஸோ n r எடுத்துக்கலாமா. ஸோ n + r = Eன்னு இருக்கு. ஓகேவா, இப்போ n + r = Eனா இதுக்கு மேலே எனக்கு கேரி இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஸோ நான் அதையுமே கன்சிடர் பண்ணணும். அப்போ இங்கே எனக்கு பாசிபிள் 0 அண்டு 1 இருக்கும். தென் இங்கே வந்து கேரி இருக்குது. அப்போ இது 2 வேல்யூ ஆட் பண்ணப்போ எனக்கு இங்கே ஒரு கேரி போயிருக்கு. அப்படி கேரி போச்சுன்னா நான் எப்பவுமே ஆன்சரில் 10 வந்து நான் ஆட் பண்ணணும். ஸோ நான் முதல்ல 0 எடுத்துக்கிறேன்னா 0 + கேரி 0 எடுத்துக்கிறேன். n + r = E + 10ன்னு எடுத்துக்கணும். ஏன் 10ன்னு எடுத்துக்கிறேன்னா எனக்கு அடுத்து நான் போடுற ஆட் பண்ணுற டிஜிட்டில் வந்து எனக்கு 10ன்னு கேரி இருக்குது. ஸோ நான் இங்கே 10ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ அப்போது n + r = E + 10. ஓகேவா, E + 10ன்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், இது மாதிரி ஈக்குவலாக வராதுல்ல. ஸோ எல்லா கேரக்டருக்கும் ஒரே இடத்துல வர மாதிரி இருக்குது. ஸோ நான் இது எனக்கு கேரி வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறேன். அடுத்து 1 எடுத்துக்கிறேன் கேரி. அப்போது 1 + n + r. ஓகேவா, 1 + n + r = என்ன வந்துன்னா E + 10ன்னு இருக்கும். ஸோ 1 ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி எனக்கு ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சு, E = n இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணலாம், n-க்கு பதிலாக E-ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா n-க்கு பதிலாக E-ன்னு எடுத்துக்கிறேன். E-ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், இந்த n-க்கு பதிலாக நான் E-ன்னு போடலாம், ப்ளஸ் r = E + 10ன்னு போடலாம். இங்கேயுமே நான் வந்து ஒரு ஸ்டெப்பை விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், n=n-க்கு பதிலாக நான் என்னென்னு போடுறேன் அப்படின்னா n-க்கு பதிலாக E-ன்னு போட்டுக்கிறேன். E + r = E + 10. ஓகேவா, இப்போது எனக்கு வந்து E-யும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா r = 10 அப்படின்னு வந்துடும். கரெக்டு தானே. ஸோ r = 10 அப்படின்னா எனக்கு லாஸ்ட் டிஜிட்டை தான் எடுத்துக்கணும். இந்த 1 வந்து கேரியில் போயிடும். ஸோ 1 கேரியில் இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் 0 வந்து ஆல்ரெடி எனக்கு எங்கே அசைன் ஆகிடுச்சு அப்படின்னா ஓக்கு அசைன் ஆகிடுச்சு. அப்போ இது எனக்கு நாட் வேலிட். ஓகேவா, அதே மாதிரி தான் இங்கே ஈக்கு எடுத்துக்கிறேன். ஸோ E கேன்சல் ஆகிடும். தென் r எடுத்துக்கிறோம். r = இங்கிட்டு இருக்க 1 வந்து இந்த சைடு போச்சு, லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போச்சுன்னா 10 - 1 ஆகிடும். அப்போ r = 9ன்னு வரும். ஓகேங்களா, கரெக்டு தானே. r = 9 அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன ஆகும் எனக்கு பாசிபிள் அப்படின்னு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 9 வந்து நான் எங்கே அசைன் பண்ணியிருக்கேன்னா எஸ்ஸுக்கு அசைன் பண்ணியிருக்கனால நான் எடுத்துக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு பாசிபிள் வே இருக்குது. எப்படி, என்ன பாசிபிள் வே அப்படின்னா இங்கே பாருங்களேன், ஆல்ரெடி எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா எண்ணுக்கு பதிலாக 1 + e நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 1 + e சொல்லி எண்ணுக்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இது பண்ணுறேன். அப்போது எனக்கு கேன்சல் ஆகிடும். ஆர் ஈக்குவல் டு இங்கே 2 + r 10 இருக்கும். ஸோ ஆர் ஈக்குவல் டு 10 - 2 இருக்கும். ஸோ 8 வந்துடும். ஸோ நான் ஆர் ஈக்குவல் டு 8ன்னு எனக்கு வேறு எந்த இடத்துலையுமே 8ஓட வேல்யூ நான் கொடுக்கல. ஸோ ஆருக்கு பதிலாக நான் என்ன போடலாம் அப்படின்னா 8 போடலாம். அப்போ ஆர் எங்கே இருக்குது, n + r தான். இங்கே நான் 8 போட்டுக்கலாம். ஓகேவா, வேறு எங்கேயாவது ஆர் இருக்கா, இல்லை. ஸோ நான் அதோட விட்டுறேன். ஓகேவா, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறேன். ஓகேவா, இங்கே நான் 2 போடுறேன். நெக்ஸ்ட்டு இங்கே 2 பார்க்க போகிறேன். இங்கேயுமே எனக்கு கேரி 1 தான் வரும்னு கிடைச்சிருச்சு. ஏன் அப்படின்னா கேரி 1 இருக்கிறப்ப தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஆரோட வேல்யூ 8ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ நான் கேரி 1 பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் போட போகிறேன். இங்கே நான் நெக்ஸ்ட் போடுறப்ப எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா d + e. ஓகேவா, d + e எனக்கு என்ன கிடைக்கணும், yன்னு கிடைக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நவ் வி ஆட் என்ன பண்ணணும், dயும் eயும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ எனக்கு ஒரு 2 டிஜிட் நம்பர் தான் கிடைக்க போகுது. ஆட்டோமேட்டிக்காக இங்கே கேரி இருக்கனால எனக்கு 2 டிஜிட் நம்பர் கிடைக்கணுன்றது கம்பல்சரி ரூல் ஆயிடுச்சு. அப்போ ஏதோ 2 நம்பர் ஆட் பண்ணுறப்ப தான் எனக்கு வந்து கேரியில் வந்து கிடைக்க போகிற ஆன்சர். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ 5 + 6 அப்படின்னா 11. ஓகேவா, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி 0 வந்துட்டனால 10 நான் எடுத்துக்க மாட்டேன். ஸோ நான் 11 எடுத்துக்கிறேன். ஓகேவா, 11 நான் எடுத்துக்கிறேன். அதனால எம்முக்கு 1 வந்துருச்சு. ஸோ அது பாசிபிள் இல்லை. அடுத்து நான் பார்க்குறேன் 5 + 7. 5 + 7 அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். 2ன்ற வேல்யூ இதுவரை எங்கேயுமே கிடைக்கல. அப்போ எனக்கு 2 பாசிபிள் வே இருக்குது. ஓகேவா, அடுத்து நான் பார்க்குறேன் 6 + 7 = 13. ஓகேவா, இப்போ 13 அப்படின்றப்ப எனக்கு 3 இருக்குது. ஸோ 3யுமே இதுக்கு முன்னாடி எந்த வேல்யூலையுமே இல்லை, எனக்கு பாசிபிள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 2 பாசிபிள் வேல்யூ எனக்கு இருக்குது, 2ம் 3யும். அப்போது இது வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த ஒரு நம்பர் மட்டும் சேமாக இருக்க மாதிரி 2க்கும் எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ பாருங்க எனக்கு 2 நம்பர் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம காமன் கேரக்டராக 7 இருக்கு. ஸோ இட் மஸ்ட் பி டி ஆர் இ. டிக்கோ ஈக்கோ எனக்கு 7ன்ற வேல்யூ வரப்போகுது. ஃபர்ஸ்ட் வந்து e = 7 அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எங்கே அப்படின்னா e + 0 = n. ஓகேவா, e = n நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சாரி, இங்கே இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இங்கே சேமில் சப்ஸ்டியூட் பண்ண மாட்டோம்ல. நெக்ஸ்ட்டு 1 + e = n நான் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ 1 + 7 = n. அப்போ n = 8ன்னு கிடைக்கும். 8 ஆல்ரெடி எனக்கு எஸ்ஸுக்கு அசைன் பண்ணியிருக்கோம், சாரி ஆருக்கு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு இதை எடுத்துக்க முடியாது. ஓகேவா, அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே e வந்து யாருக்கு வந்து இந்த 7 சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா டிக்கு தான் சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகேவா, ஏன் அப்படின்னா நம்மளுக்கு n-க்கு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஈக்கு வராதப்ப டிக்கு தான் 7 சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டிக்கு பதிலாக 7ன்னு பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ டி இங்கே இருக்குது 7 போட்டேன், இங்கேயுமே டிக்கு 7 போட்டேன். இப்போ இந்த 7ஓட எந்த நம்பரை இங்கே ஆட் பண்ணால் எனக்கு இந்த கேரி வேல்யூ கிடைக்கும்ன்றது தான் இங்கே டாஸ்க். ஓகேவா, அது 6ஆக இருக்கலாம், இல்லை 5ஆக இருக்கலாம். ஓகே, இந்த 2 வேல்யூவில் தான் என்னமோ இருக்க போகுது. முதல்ல நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஈக்கு பதிலாக. ஓகேவா, e = 6ன்னு சொல்லி நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேவா, சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா 1 + e = n தான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஸோ 1 + e = n சப்ஸ்டியூட் பண்ணால் 1 + 6 = n. அப்போ n = 7. 7 ஆல்ரெடி எனக்கு டிக்கு இருக்குது. அப்போ இது எனக்கு பாசிபிள் கிடையாது. ஓகேவா, அப்போ e = நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ e = 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 1 + 5 = n. அப்போ 6 = n. 6ன்றது எனக்கு எங்கேயாவது வேல்யூ இருக்கானா, இல்லை. அப்போ எனக்கு இது வந்து பாசிபிளான வேல்யூ. அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா n-க்கு அதாவது ஈக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நான் இங்கே ஈக்கு பதிலாக இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6 போடலாம், தென் இங்கேயுமே ஒரு 6 போடலாம். ஓகே, இப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலையுமே எனக்கு கிடச்சிருச்சுன்னா டேரெக்டாக நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா என்னோட வேல்யூ ஒய்யோட வேல்யூவும் கிடச்சிரும். ஸோ 7 + 6ஓட வேல்யூ எனக்கு என்னது 13. அப்போது 3 இங்கே 1 அங்கே கேரியில் இருக்குது. அப்போ ஒய்யோட வேல்யூ எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக 3. ஓகேவா, அடுத்து இங்கே இருக்குது பாருங்கள் 8, 9. ஓகேவா, 10. இங்கே எனக்கு ரிமைனிங் என்ன வரணும், 6 இங்கே இருக்குது அப்படின்னா ரிமைனிங் எனக்கு 5 வரையும் வரணும். கரெக்டு தானே. அப்போ எனக்கு ரிமைனிங் 5 வரணும் அப்படின்னா இங்கே என்ன வேல்யூ நான் ஆட் பண்ணுவேன், 6 வரணும். ஓகேவா, 6. ஓகே, 8, 9. இங்கே 16ல் இங்கே எனக்கு 6.
சாரிம்மா, இங்கே ஒரே ஒரு கரெக்ஷன்ஸ் மட்டும் நான் விட்டுட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இ ஈக்குவல் டு 5ன்றப்ப தான் நமக்கு எண்ணுக்கு வேல்யூ கிடச்சிச்சு. அப்போது நமக்கு ஆல்ரெடி ஈக்கு 5 இருந்துச்சு, ஓகேவா? இங்கே நம்ம 5 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப தான் நமக்கு என்னோட வேல்யூ கிடச்சிச்சு. அப்போ நம்ம 5 தான் ஈயோட வேல்யூ. ஸோ 5 ஈயோட வேல்யூ அப்படின்றப்ப எனக்கு மொத்தம் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா 6, ஓகேவா? 8 + 1 9, 9 + 6 எனக்கு 15. ஸோ 15 வந்து எனக்கு கிடச்சிருச்சு. இங்கே அப்போ 7 + 5 தான் போடணும். ஸோ 7 + 5ன்றப்ப எனக்கு 12, ஓகேவா? 7 + 5ன்றப்ப எனக்கு 12 வேல்யூ கிடைக்கும். ஸோ 12 வேல்யூ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 7 + 5ல் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா y = எனக்கு 2 கிடைக்கும். ஓகே, e = 5, y = 2. ஸோ நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 6 + 1 7. ஓகே, அப்போ எனக்கு இங்கே என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். எனக்கு இங்கேயுமே என்ன அப்படின்னா ஈயோட வேல்யூ தானே, ஈயோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5. ஸோ 5 + 1 வந்து 6. இங்கே என்னோட வேல்யூ இங்கேயுமே நமக்கு என்ன கிடைச்சிச்சு 6. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னோட வேல்யூ 6, ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஜஸ்ட் இது ஒரு இடத்துல மட்டும் நான் தப்பு பண்ணிட்டேன், கரெக்ட் பண்ணிக்கோங்க. இ = 5 இருக்குது, ஓகே? 5ன்னு சொல்லிட்டோம். 5 எப்போ ஈக்கு போடுறோமோ அப்போ தான் n = எனக்கு 6ன்னு கிடச்சிச்சு. அதை மட்டும் இங்கே கரெக்டாக நோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடம் கேல்குலேஷன் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும், ஓகேவா? சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். நீங்கள் ஒரு தடவை வந்து பொறுமையாக போட்டிங்க அப்படின்னா சொல்ல அந்த ஸ்டெப்பை உங்களுக்கு ஈஸியாக புரியும். தென் அதில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஒவ்வொரு வேர்டாக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், எங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றதே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். சென் ப்ளஸ் மோர் ப்ளஸ் மணி. இங்கே ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஃபஸ்ட்டு எம்மை வந்து கேரி வேல்யூ 1 எடுத்துக்கிறோம். தென் 1 + 9 வந்து என்ன வந்து 2 டிஜிட் நம்பரில் எடுத்துக்கிறோம். தென் ஏன் கேரி எடுத்துக்கிறோம், ஏன் கால்குலேட் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் எப்படி கேரி வேல்யூ எடுத்துக்கிறோம். தென் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் ஈக்கு எடுக்கிறப்ப 0 1 2 பாசிபிள் வே இருக்குது. 0 ஒரு ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கணும். தென் அதுக்கப்புறம் 1க்கு வந்து பாசிபிள் வே போட்டு பார்க்கணும். தென் 2 டிஜிட் வேல்யூவாக ஆல்ரெடி கேரி இருக்குது அப்படின்னா நம்ம எப்பவுமே 10 வந்து ரைட் சைடு வந்து ஆட் பண்ணிக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். தென் டி ப்ளஸ் ஈக்கு எடுத்துக்கிறோம். டி ப்ளஸ் ஈக்கு எனக்கு ஏதோ பாசிபிள் வேஸ் இருக்குது. ஸோ 3 பாசிபிள் வேஸில் எடுத்து சேம் நம்பர் இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு நமக்கு டிக்கும் ஈக்கும் என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா கடைசியாக எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டியோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிருது. தென் ஈயோட வேல்யூ வந்து 6ஓ 5ஓ மாற்றி போட்டு பார்த்துட்டு என்னோட வேல்யூவும் ஈயோட வேல்யூவும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபைனலாக நான் எல்லா வேல்யூக்கும் ஆன்சர் வந்து நோட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? இவ்வளோ தான் நமக்கு கிரிப்ட் அரித்மெட்டிக் ப்ராப்ளம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். சென் பஸ் மோர் ஈக்குவல் டு மணின்ற ப்ராப்ளம். ஸோ நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை எடுத்து நல்ல வேல்யூஸ்லாம் போட்டு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எந்த சம் கொடுத்தாலுமே இந்த ஃபர்ஸ்ட் கேரி கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, மோர் தென் வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா இந்த கேரி வேல்யூவை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதே மாதிரி மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எல்லா வேர்ட்ஸுக்குமான இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் நமக்கு கிடைச்சிரும், ஓகேங்களா? மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.